தம்பி முட்டை பகல்லையே அண்ணன் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? தைப்பொங்கல் படம் சரியா போகல, அதனால சோகத்துல குடிக்கிறீங்க. ஏன் தம்பி முட்டு மேனேஜர் ஆயிட்டான், சந்தோஷத்துல குடிக்கிறேன். 15 வருஷத்துல நான் தொட்ட உயரத்தை 10 நாள் தொட்ட பார், பெருமையா இருக்குடா. அண்ணனை மறந்துடாதப்பா. அண்ணே கொஞ்சம் சும்மா இருக்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியும். தெரியும்பா, என் வீட்டை காலி பண்ணிட்டு மொசைக்கு தர போட்ட வீட்டுக்கு போக போறேன். அது இல்லைண்ணே, நம்ம ராமசாமி ஐயா பொண்ணு மீனாம்மா நேத்து மலை கோயிலுக்கு போயிருக்கும் போது முத்து, என்ன மீனா இது? லவ் லெட்டர். லவ் லெட்டர்? யாராவது பார்த்தா விளையாடுங்களா? அன்புள்ள முத்துவுக்கு 1000 முத்தங்களுடன் மீனா எழுதி கொள்வது. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நான் உங்களை விரும்புறேன், உங்களை காதலிக்கிறேன், உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இங்க அடிச்சப்போ நீங்க அமைதியா இருந்தீங்கல்ல, அந்த பொறுமை எனக்கு பிடிச்சிருந்தது. காலேஜ்ல நான் மயங்கி விழுந்தப்போ என்னை தூக்கிட்டு ஓடுனீங்கல்ல, அந்த அக்கறை எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்கும் மேல எனக்கு பிடிச்ச ரஜினியும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போ நம்ம கல்யாணம்? உங்கள் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மீனாட்சி முத்துகிருஷ்ணன். ஐயோ, இதெல்லாம் சரி வராது மீனா. தயவு செஞ்சு நான் மறந்து. ராமசாமி ஐயாக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. ஒருவேளை நான் ராமசாமியோட பொண்ணா இல்லாம இருந்திருந்தா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோம்ல, என் லவ்வுக்கு ஓகே சொல்லிருப்பீங்கல்ல. எனக்கு தெரியும் உங்க மனசுல நான் இருக்கேன்னு. நாளைக்கு மதியம் 12 மணிக்கு நான் உங்களுக்கு போன் பண்ணுவேன். என்ன பிடிச்சிருக்குங்கிற பதில மட்டும் சொல்லுங்க, இல்லனா அரளிவதி அரைச்சு குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். மீனா, குழந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு கொத்து சாவி அமைக்கிட்டியா? அண்ணனுக்கு எப்பப்பா கல்யாண சாராயம் கொடுத்த போற? அண்ணே சும்மா கிண்டல் பண்ணாதீங்கண்ணே. நாளைக்கு 12 மணிக்குள்ள அவ காதல நான் ஏத்துக்கலண்ணா அரளிவதை அரைச்சு குடிச்சிருவேன்னு மிரட்டுறானே. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலண்ணே, ஒரு குழப்பமா இருக்குண்ணே. மீனம்மாவை நீ லவ் பண்றியோ? ராமசாமி ஐயாக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேனே. நீ மீனாவை லவ் பண்றியா இல்லையா? அண்ணே நான் உங்க பேரை கெடுக்க மாட்டேனே. இந்த பாம்பு டான்ஸ்லாம் என்கிட்ட வேணாம். நீ மீனாவை லவ் பண்றியா இல்லையா? உங்க தலைவன் ரஜினி மேல சத்தியம் பண்ணி சொல்லு. ரஜினி மேல சத்தியமா சொல்றேனே, மீனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனே. அந்த பொண்ணு மட்டும் ராமசாமி ஐயா பொண்ணா இல்லாம இருந்தா எப்போ தூக்கிட்டு போய் தாலி கட்டிருப்பேனே. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஒருவேளை ராமசாமி ஐயாவே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி தேட்டரையும் மும்பையில் எழுதி வச்சு நாளைக்கு உங்க ஐயால நான் சம்பளம் வர நிலைமை வந்தா? அது மட்டும் நடந்துருச்சுன்னா உங்க வாய்க்கு சக்கரை தானே போடணும். நடக்கும்டா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்டா. போடா தம்பி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். தம்பி முட்டை அண்ணே, இந்த தேட்டருக்கு நீ ஓனர் ஆகணும்பா. அதுதான் இந்த அண்ணனுடைய ஆசை. அண்ணே அடக்கு அழுத பழக தோஷத்துல ஊன் சேர்ல உட்காந்துட்ட மன்னிச்சுப்பா. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துங்க. 10 நிமிஷத்துக்கு எதுக்குப்பா பஞ்சு மெத்த? நீ உட்காருவா, அது ஊன் சேர், உட்காருப்பா. மரியாதையான பய. ஹலோ, ராமசாமி தியேட்டர் மேனேஜர் முத்துகிருஷ்ணன் பேசுறேன். ராமசாமி பேசுறேன். ஐயா சொல்லுங்க. மாதிரி ரஜினி நடிச்ச அன்புக்கு நான் அடிமை படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நல்லதுங்க. சந்தோஷம் தானே? ஹாப்பியா, வெரி ஹாப்பியா. ஐயா கிளம்பிட்டீங்களா? ஐயா அப்பவே கிளம்பிட்டேன், ராத்திரிக்குள்ள வந்து சேர்ந்துருவேன். சரிங்க. தியேட்டரை பத்திரமா பாத்துக்கயா? சரிங்க. யாருப்பா முட்டை? ஐயா கிட்ட அன்புக்கு நாடகமே படம் போடணும்னு சொல்லியிருந்தேன். அது விஷயமா மெட்ராஸ் போயிருந்தாரு. ராத்திரிக்குள்ள வந்து சேர்ந்துருவேன்னு சொன்னார். அதான். ஐயாவே உன் அன்புக்கு அடிமைதானப்பா. அண்ணே, ஐயா ஏன் அன்பு கடிமனா, நான் உங்க அன்பு கடிமனே. அண்ணே முட்டு, நீ சொன்ன விஷயம் அடித்துண்டையில் ஐஸ்கிரீம் இறங்குற மாதிரி சும்மா சில்லுன்னு இருக்குதுப்பா. உங்க மனசு யாருக்குனே. நான் போய் முட்டை போண்டாக்கு அடுப்பு படுத்த வைக்கிறேன்ப்பா. சரிண்ணே, பார்த்துக்கப்பா.
12 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னா 11:50 ஃபோன் பண்ணிட்டா. ஹலோ மீனா. அம்பாசமுத்திர ராமசாமி தியேட்டருங்களா? ஆமா, ராமசாமி தியேட்டர் தான். திருச்சி பெரியாஸ்ல இருந்து பேசுறோம். பேசுறது மேனேஜர் முத்துகிருஷ்ணனா? மேனேஜர் முத்துகிருஷ்ணன் தான், சொல்லுங்க. டிசிஎம் 237 காண்டஸா உங்க ஓனர் ராமசாமி வந்தீங்களா? ஆமா. தம்பி முட்டு என்னடா ஷாக் அடிச்சிருச்சா? அண்ணே, ராமசாமி ஐயா. ராமசாமி ஐயா? ராமசாமி ஐயா. ராமசாமி ஐயா என்னடா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாருண்ணே. ராமசாமி ஐயா செத்துட்டாரா? எப்படிடா? இப்பதான் திருச்சியில போன் வந்துச்சு, கார் ஆக்சிடென்ட் சொல்றாங்க. தம்பி முத்து, நீ தாண்டா மகனுக்கு மகனா மருமகனுக்கு மருமகனா எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும். சொன்னாரலாம் சொல்லி அனுப்புடா. தாரத்தைப்பட்டலாம் வேடா. அடிச்சு ஓடுறான். அண்ணனுக்கு முடியல போடுங்க. ஐயா நீங்க இன்னும் சாவலியா? ஐயா ஐயா இப்படி அம்சமா வந்து இறங்கி நிக்கிறாரு. என்னடா ஏறும் எதிர்க்க வந்தா கூட இடிக்காம சைடு வாங்கி ஓட்டுறவங்கள போய் லாரியில மோதி செத்து போயிட்டீங்க. எங்க இந்த முத்து போய சொல்லிட்டாரு ஐயா, உணவா வரையிட்டாரு ஐயா. இனி வருவா ராமசாமி, வருவா ராமசாமி கூட்டவெல்லாம் பாட ராமசாமி, பாட ராமசாமின்னு கூடுவான ஐயா. தப்பா செய்ய ஐயா அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க ஐயா. ஐயா வீட்டை விட்டு வெளில போடா, போடா. அந்த மீனா புண்ணிய முதலாளி பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் முதலாளிகிட்ட விசுவாசமா இருந்தேன். ஆனா அவரு யாரோ செஞ்ச தப்புக்காக என்னை எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டாரு. இப்ப சொல்றா, இதுக்கு மேலே நீ ராமசாமி பேத்திய கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னது முட்டாள். பா என்ன அம்மா மீனாட்சி, அந்த பொண்ணை பத்தின விஷயம் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். சொல்லாம இருந்தது என் தப்பு தான். நிறைய தடவை இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா எதுக்காக பழசெல்லாம் கிளறி நிம்மதியா இருக்கிற நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும் தாம்மா நான் சொல்லலை. இங்க பாரு மீனாட்சி, சத்தியமா சொல்றேன், அந்த மீனா பொண்ணு தான் எனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அந்த பொண்ணு மேல எனக்கு ஒன்றும் பெரிய அபிப்பிராயம்லாம் இல்லை. இங்க பாரு, நான் சொல்றது தயவு செய்து புரிஞ்சுக்க, கோவப்படாத. ஐயோ, அந்த பொண்ணு விஷயத்துலலாம் எனக்கு எந்த கோவமும் இல்லைங்க. இதுக்கெல்லாம் கோவப்படுற வயசாயுது. இப்படி சிரிச்சா கன்னத்துல குழி விழறத பார்த்தா எல்லா பொண்ணுக்கும் ஆசை வரதான் செய்யும். அதான் அந்த பொண்ணும் ஆசைப்பட்டிருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக அந்த ராமசாமி குடும்பம் உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க. நீங்களும் இத்தனை வருஷமா அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க.
அதாங்க எனக்கு கோவம். அந்த ராமசாமி குடும்பத்துல இருந்து யாராவது என் கையில கிடைச்சாங்க, அவங்கள அப்படியே துணியை புழியற மாதிரி அப்படியே முறுக்கி புழிஞ்சிருவேன். எனக்கு வர்ற கோவத்துல ராஜா. கூப்பிட்டீங்களாம்மா? டேய், அந்த பொண்ணு பேர் என்னடா? தேவி பிரியாமா. பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே லட்சணமா. இல்லப்பா நிஜமாவே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டு மருமக. கடைசி வரைக்கும் அந்த குடும்பமே உங்க அப்பா முன்னாடி கையை கட்டி நிக்கணும். மீனாட்சி, அப்பா வசிங்கப்படுத்தினாங்களா, அதுக்கு தான் தண்டனை. எத்தனையோ தடவை பேச்சு கேட்காம இருந்திருக்கம்மா. அது என்னமோ தெரியல, இந்த விஷயத்துல உடனே கேட்கணும்னு தோணுதுமா. நீ யார் ரெடி பண்ணி வையே, உன் மருமகளோட வர என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. டேய் டேய் டேய், அவ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்கா, நீ அவ பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அவமானப்படுத்துற. அந்த குடும்பத்தோட உறவு வேணாம், நீ அங்க போக கூடாது. மா டேய், ஐ அம் வெரி சாரிப்பா. எங்க அம்மா பேச்சலால மீற முடியாது. ஏன்னா நான் ஒரு சூழ்நிலை கைதி. சிச்சுவேஷன் அக்யூஸ். சூழ்நிலை அக்யூஸ், சிச்சுவேஷன் கைதின்னு கதை பேசிட்டு இருக்கியே. அம்மா கார்த்தி ரெடி பண்ண 5 நிமிஷம் போதும். எங்கடா என் மருமக? இதுக்கு மேல என்னால ஒரு செகண்ட் வெயிட் பண்ண முடியாதுப்பா. நான் உடனே கிளம்பலன்னா எங்க அம்மாவோட மனசு கஷ்டப்படும். அதை என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் சின்ன வயசுல இருந்து அம்மா செல்லோன்னு. சார் வணக்கம் சார். வணக்கம் ஆஃபீஸர். யார் இங்க வந்தாலும் மேடத்தையெல்லாம் பார்க்க முடியாது, மூஞ்சியை காட்டுவானுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே கான்ஸ்டபிள் எஸ்பி பார்த்து சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறான். காசுக்கு அடிமையாகாதவன் கூட காதர் பாய் பிரியாணிக்கு அடிமை ஆயிடுவான். எப்படி சார்? காதர் பாய் பிரியாணியை ஒரு கட்டு கட்டினா போதும், அது அவனுக்கு தாயத்து கட்டினா மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் செய்வான். அதுல ஒருத்தன் இவன், இன்னொருத்தன் குழந்தைங்க வரைஞ்ச குரங்கு பொம்மை மாதிரி வராம இவன் தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும் மச்சான். தம்பி, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்கீங்க. எங்க மேடத்தோட பாட்டு கச்சேரி எதுவுமே சமீபத்தில் இல்லாம நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஏன்? திரும்பவும் கலைத்துறையில சாதிக்க போறேன்னு சொல்லி புதுசா ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. அந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்க. வாங்க. ஐயோ, என்னையா நடக்குது? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை என்னாச்சு? அழகு ராஜா, அழகு ராஜா. டேய் போச்சே அடியாயமா, எப்படி சார கொண்டுட்டாங்களே. சாவுல டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன், ஆனா டான்ஸ் ஆடியே சாவடிக்கிறது இப்பதாண்டி பாக்குறேன். ஏங்க, என் நண்பன் உங்க அழகுல மயங்கினது தப்பா, உங்களை காதலிச்சது தப்பா, இல்ல உங்களை தேடிங்க வந்தது தப்பா? பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்ல வேண்டியதானே. அதுக்கு பேய் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தானே. அதே ரியாக்ஷன் தான், அதை காமிச்சா நீ சாவடிச்சிருங்க. என் நண்பன் கூட நானும் பேசி அழுறேன். நண்பா, ட்ரிபிள் ஏ சேனல் எம்டி அழகு ராஜா அகால மாறணும்னு பேப்பர்ல விளம்பரம் கூட கூட கையில பைசா இல்லையே. கொஞ்சம் அழகு நிறுத்துறீங்களா? என்னது அழக்கூடாதா? இது நான் பழையார வீட்டு சாவா? அழாம கை கட்டி நிக்கிறதுக்கு பரம ஏழை வீட்டு சாவு. கத்தியாதான் அந்த கட்ட வேகம். முதலாளி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கலனாலும் பத்தாம போனவங்க பேண்ட் சொகாவெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஒரு செட்டியோட கொடுக்காம அல்பாயஸ்ல இப்படி போயிட்டீங்களே முதலாளி. இந்த ரசகுல்லா மூஞ்சி ரியாக்ஷனை காமிச்சு அநியாயமா உங்களை பொம்பளை மாதிரி ஒப்பாரி வைக்கிறது நிறுத்துறீங்களா? முதல்ல இவருக்கு என்ன ஏதுன்னு பாப்போம். அவர் தூக்குங்க, டாக்டர் கிட்ட போ. கேஸை டைவர்ட் பண்ணலாம் நினைக்காத. இட்ஸ் a pre-planned murder. திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. அவர்தான் கொலை செய்யப்பட்டவர், நீதான் கொலையாளி. என்னது கொலையாளியா?
பின்ன மலையாளியா? ஓ நானா? கமிங் டு த பாயிண்ட். நூதன முறையில் நீ என் நண்பனை கொலை பண்ணது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா கோர்ட்ல ஆதாரம் தான் பேசும். என் நண்பனை கொலை பண்றது ஒரு ரியாக்ஷன் ஆயுதமா பயன்படுத்தினியா? அது கொஞ்சம் போஸ்ட் கொடு. இந்த கேஸ்ல ஒன்று உள்ள தள்ளி நீ ஆன்டி ஆயில ஆயாவாய் தான் வெளியே வர. என்ன மேடம் ஏதோ கல்யாணத்துக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க? என் நண்பனை சாவடிக்க பேய் மாதிரி ஹேன்னு ஒன்று கொடுத்தியா? அது கூட சீக்கிரம். ஐயோ லோ பேட்டரி, சீக்கிரம் குயிக் ஃபாஸ்ட் சீக்கிரம் ரியாக்ஷன் கொடு. फोन अच्छा प्रेम की कसम कहानी, तू है मेरे दिल की रानी, मेरे सपनों की रानी. யமனுக்கு நன்றி. எங்க எம்டி சார் திருப்பி கொடுத்த யமனுக்கு நன்றி. எம்டி சார், காஞ்சிபுரத்தில் இருக்கிற யமன் கோயிலுக்கு போறோம். உங்களை ஏர்மாட்டு மேல உட்கார வச்சு 7 ரவுண்டு சுத்தி வரோம். என்ன சொல்றீங்க? மறுபடியும் அந்த பேய் படத்தை பாக்குறீங்க? மறுபடியும் நடந்து தொலைறதுக்கா? ஆபீசர், பதிலுக்கு எங்க எம்டி அறைவார். உன்னை ஐ லவ் யூ பிரியா. உன்னை பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல, பழக பிடிக்கல, கெட் லாஸ்ட்னு சொன்னதுக்கு அப்புறமும் இங்க வந்து சீப்பா டிராமா பண்றியா? டிராமா எல்லாம் பண்ணல பிரியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. அந்த சந்தோஷத்துல கிரிகிரின்னு வந்துருச்சு. தாமோதரன் கூப்பிட்டீங்களாமா? யோ எப்படியா உள்ள வந்தா? நீங்க தான். யாரையா உன்னை உள்ள விட்டது? வெளியே போயா. சாரி மேடம், டாய்லெட் போன கேப்ல டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க போல இருக்கு. போயா வெளியா போ. இன்னும் 2 நிமிஷத்துல இவனை கிளியர் பண்ணி அனுப்பல உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். பிரியா பிரியா பிரியா, நான் பண்ண தப்புக்கு இவரு. சாரிண்ணே, என்னால உங்க வேலை போயிடும் போல இருக்கு. வேலையை விடுங்க தம்பி, இவங்க குடும்பத்துக்கு உழைச்சு என் மசரே போச்சு பாருங்க. தம்பி இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் கலங்கக்கூடாது. உடனே போய் அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்க. ஸ்டாப். நான் உன்னை லவ் பண்ணல, ஓகே? கலைத்துறையில நான் சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். என்னது, மறுபடியும் கலைத்துறையில சாதிக்கணுமா? ராஜா என்ன கிண்டலா? தனியா லூஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தியா, அதனால கேட்டேன். நான் உன்ன லூஸ் மாதிரி தனியா ஆடல. நல்ல மாஸ்டர் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. அதான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு நானே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 30 நாள்ல ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட பரதம் கத்துக்கிட்டு உங்களில் யார் அடுத்த சோபனா ப்ரோக்ராம்ல கலந்துக்க போறேன். நான் தான் அடுத்த சோபனா. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கோ. 30 நாள்ல விரதம் வேணா இருக்கலாம், பரதம் எல்லாம் கத்துக்க முடியாது. நான் 8 வயசுலயே மேடை ஏறி கலைத்துறையில சாதிச்சவன். அந்த ஆண்டவனே நினைச்சாலும் நான் அடுத்த சோபனா ஆகிறத தடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க அடுத்த சோபனா ஆகலனா என் லவ் நீங்க ஏத்துப்பீங்களா? நான் சோபனா ஆயிட்டா லைஃப்ல நீங்க என்ன பார்க்கவே கூடாது, ஓகேயா? ஓகே, எனக்கு ஓகே. மேடம் 30 நாள்ல பரதநாட்டியம் கத்து கொடுக்கறதுக்கு எந்த மாஸ்டர் ரெடியா இல்ல. நீங்க வேணா குச்சிப்புடி, கதகளி இப்படி ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்களேன். லூசு மண்டையில முடிதாலனா மூளைமால. நாளைக்கு ஈவினிங்குள்ள பரத மாஸ்டரோட வர, இல்லனா அப்படியே தொலைஞ்சு போ. நாளைக்கு ஈவினிங்குள்ள பரோட்டா மாஸ்டர் கிடைக்கிறதே கஷ்டம், இதுல பரத மாஸ்டர் வேறயா? போ. எத்தனை கேட்டு போட்டாலும் கிரி குச்சி ஓடிடுறாளே. இவளுக்கு 30 நாள்ல பரதம் கத்து கொடுக்கணும்னா ஒரு டுபாகூர் மாஸ்டரால தான் முடியும். டுபாகூர் மாஸ்டருக்கு எங்க போய் தேடுவேன்?